11 மணிக்கு கொலை செய்கின்ற நோக்கத்தில் பெருந்துறை எம்எல்ஏ தோப்பு அந்த 8 கோடி ஃபைனும் வசூல் பண்ணீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஐயா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் பார்த்தேங்க ஐயா. நேற்று பெருந்துறையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அப்பகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரின் உண்மை முகத்தை வீடியோ போட்டு மக்களிடம் காண்பித்துள்ளார். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில், நம்முடைய பாரம்பரியத்தில் உண்ட வீட்டிற்கு எப்பொழுதும் கூட அந்த உப்புக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதற்கு முன்பு 4 ஆண்டு காலம் அமைச்சர் பொறுப்பில் இருந்து 2021 தனக்கு இங்கே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று சுயேட்சையாக நின்று அதே 9,000 ஓட்டு எடுத்து பிரச்சனை எல்லாம் உருவாக்கி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தாவி ஒரு அடாவடி அரசியலை பெருந்துறைக்கு அறிமுகப்படுத்திய பெருமை தோப்பு வெங்கடாச்சலம் அவருக்கு இருக்கு. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தோப்பு வெங்கடாச்சலம் யார் என்பதை நான் இந்த காணொலியில உங்களுக்கு போட்டு காட்டுறேன். தூரத்தில் இருக்கிறவங்க ஆடியோ அதுல என்னுடைய பையன் தலைவருடைய படம் விஸ்வரூபம் வரப்போ காரணமா விஸ்வரூத்னு பெயரை வச்சிருக்கிறேன். அவன் தான் போய் தப்பிச்சு ஓடி என்னுடைய மனைவியிட்ட சொல்லி காவல்துறை உயரதிகாரிகள் மீடியா நம்ம ஜூனியரோட நண்பர்கள் இருக்காங்க எல்லாம் மீடியாவுக்கு சொன்னதுனால திட்டமிட்டு பட்ட பகல 11 மணிக்கு கொலை செய்கின்ற நோக்கத்தில் பெருந்துறை எம்எல்ஏ தோப்பு அந்த 8 கோடி ஃபைனும் வசூல் பண்ணீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஐயா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் பார்த்தேங்க ஐயா. திரு கமலஹாசன் அவர்கள் அன்னைக்கு இங்க நந்தகுமார் என்கின்ற ஒரு சமூக ஆர்வலரை கொண்டு வந்து பேச வச்சாங்க. பெருந்துறையில திரு தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் கனிம வள கொள்ளை ஒரு மலையாக வெட்டி அதிலே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருந்துறை சென்னிமலை பகுதியில கனிம வள கொள்ளையடித்ததற்காக 8 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு அரசுக்கு போய் நஷ்டஈடு போட்டாச்சு. அதன் பிறகு இந்த நந்தகுமாரை கூட்டிக் கொண்டு வந்து தர்மடி அடித்து அவருடைய கையை எல்லாம் உடைத்து அவர் அன்னைக்கு மக்கள் நீதி மையத்திலிருந்து கமலஹாசன் ஐயாவோடு பேசிய காட்சி தொகுப்பு. ஆனா கமலஹாசன் ஐயாவை பத்தி தெரிய டார்ச் லைட் உடைச்சு டிவியை உடைச்சு எங்கெங்கயோ உடைச்சு திமுக போய் திரும்ப சேர்ந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு அந்த நந்தகுமாரன் கமலஹாசன் நம்பி போனாரு. அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு இவரே திமுக போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த நந்தகுமார் அவர்கள் இந்த காணொலி காட்சியில யார் கையை உடைத்து அடி வாங்கினாரோ அவர் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த சகோதரர் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், எதற்காக இதை காட்டுறா? முதல் தலைமுறை வாக்காளர்கள் இங்கு இருக்கிறேன். 18 வயசுல 17 லட்சம் பேர் ஓட்டு போட போறீங்க. 17 லட்சம் பேர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.